ஜூம் 70 வினர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்க மனோஜ். நாம இன்னைக்கு எந்த படத்தை பத்தி நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம்னா, நம்ம ஷாம் பிரவீனோட டைரக்ஷன்ல வெளிவந்திருக்க படம் தான் ஸ்மைல் மேன். ஸோ இந்த படத்தை பத்தி நம்ம ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரத்குமார் சார் வந்து சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சாருக்கு வந்து இது வந்து 150வது திரைப்படம். ஸோ சார் வாழ்த்துக்கள் சார், 150 மூவி பண்றீங்க, வாழ்த்துக்கள். ஸோ இந்த படத்தை பத்தி நம்ம ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். சரத்குமார் சார் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம்ன்ற ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்பவே அழகான ஒரு ஸ்டோரிங்க. அதாவது ஒரு கிரைம் த்ரில்லர் இந்த படம் பாத்தீங்கன்னா. ஒரு கிரைம் இந்த படத்தை பாத்தீங்கன்னா இனியா நடிச்சிருக்காங்க, திஜா ரோஸ் நடிச்சிருக்காங்க, அப்புறம் நம்ம சுரேஷ் மேனன் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது எப்படின்னா இந்த படத்தோட கதை வந்து ஸ்மைல் மேன். அதாவது வந்து படத்தோட ஓப்பனிங்ல வந்து ஒரு ஸ்மைல் மேன் ஒரு அதாவது வந்து கொலை நடக்குது, ஒரு மர்டர் நடக்குது. அந்த மர்டர் பின்னாடி பாத்தீங்கன்னா அதாவது வந்து ஸ்மைல் பண்ற மாதிரி சிரிச்ச மாதிரி வந்து தடயத்தை விட்டுட்டு போறாரு கொலையாளி. ஸோ இந்த கொலையை வந்து கண்டுபிடிக்கிறது தான் நம்ம சரத்குமார் சார் உள்ள வராரு. இந்த கொலையை கண்டுபிடிச்சு இந்த அதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணிகள்லாம் என்னென்ன, இந்த கொலை யார் யாரெல்லாம், இந்த கொலை யாரு பண்றாங்க. அதாவது வந்து இந்த படத்துல சரத்குமார் சார் வந்து ஒரு அந்த ரோல் நம்ம சொன்னா நம்ம இதாயிடும். அதாவது சரத்குமார் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு ஒரு ஞாபகம் மருதி, அதாவது மெமரி லாஸ், ஒரு மெமரி லாஸ் ஆகிற ஒரு கேரக்டர்ல பண்ணிட்டு, அதாவது வந்து அவர் வந்து நமக்கு நடக்கிறது வந்து உடனே மறக்கக்கூடிய ஒரு மெமரி லாஸ் ஒரு நோய் இருக்கு அவருக்கு. தன்னோட டாக்டர் வந்து தொடர்ந்து சொல்றாங்க, நீங்க வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் அதையும் மீறி வந்து அதாவது அந்த ஸ்மைல் மேனால சரத்குமார் சார் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ அந்த பாதிக்கப்பட்டதை வந்து எப்படியெல்லாம் இந்த படத்தை வந்து அழகா ஸ்மைல் மேனை வந்து குடிக்கிறாரா இல்லையா, இந்த ஸ்மைல் மேன் பின்னாடி என்ன, அவர் எதனால இந்த கிரைம் எல்லாம் பண்றாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கனெக்டிங் இருக்கு அந்த படத்துல. அதாவது வந்து ஒரு இனியா வர ரோல் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு முக்கியமான ரோல் தான், சின்ன ரோல் தான், ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ இனியா கிட்ட இருந்து அந்த படத்தை வந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்ல அழகா இருக்கு, ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, ஒரு த்ரில்லிங்கா தான் இருக்கு. ஸ்மைல் மேன் கிட்ட போறாரு, பிடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு இந்த படத்தோட கதை. அந்த படம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா அழகா பண்ணியிருக்காங்க. நைட் எஃபெக்ட் தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா அழகா பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் ரொம்ப கவாஸ்கர் அவினாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா அழகா பண்ணியிருக்காரு மியூசிக். அதாவது ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு வந்து என்ன மாதிரி மியூசிக் பண்ணணும்ன்றது வந்து ரொம்ப நல்லா அழகா பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்லா அழகா தான் பண்ணியிருக்காங்க, குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. இந்த படம் ரொம்ப நல்ல அழகான படம் ஸ்மைல் மேன். மறக்காம நீங்க இந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பாருங்க. மீண்டும் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஜூம் 7 டிவியை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த ஒரு ரிவ்யூ நம்பி நீங்க படம் பார்க்காதீங்க. ஸோ எந்த ஒரு படத்தை நீங்க ஒரு தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. ஸோ வேற ஒரு ரிவ்யூல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் பை ஃப்ரம் மனோஜ்.